இட்லி மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதை வந்து இப்போ நல்லா உதுக்கணும். ஃபேன் காத்துல உட்காந்து இல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு, ஏன்னா இப்போ ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாகு வெல்லத்தை வந்து கொட்டிட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்தேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இந்த சேனல் பேர் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. என்னோட பேர் வந்து சோனியா ஸ்ரீ. இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி. ஸோ பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால பாபாவோட நாளும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் குருவாரம். அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறேன். பங்குனி மாதம் சங்கடஹர சதுர்த்தி. இன்னைக்கு நான் விரதம் வந்து இருக்கேன். சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க, சில பேர் வந்து கோவிலில் போய் அபிஷேகம் வந்து பார்ப்பாங்க, அபிஷேகத்துக்கு வந்து கொடுப்பாங்க. வீட்டில் வந்து நம்ம ஏதாவது பிரசாதம் பண்ணி சாயங்கால வேலையில் வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க, பூஜை செஞ்சுட்டு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வழக்கம். இன்னைக்கு நான் வந்து என்னோட விரதத்தை வந்து எப்படி கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காலம்பரை இப்போ வந்து மணி என்ன அப்படின்னா 6 மணி ஆகுது. நான் சீக்கிரமாகவே வந்து எழுந்துருவேன். சீக்கிரமாக எழுந்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு என்னோட மெடிடேஷனெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து இப்போ மணி என்னென்னா 6 தான் ஆகுது. அதனால் குளிச்சுட்டு இல்லை நம்ம வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டு பிரசாதம் வந்து ஏதாவது பழம் வந்து வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம வந்து இருந்தது, திராட்சை, முந்திரி, பேச்சம்பழம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து வைக்கலாம். நான் வந்து பழம் வச்சுருக்கேன், சப்போட்டா பழம் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மறக்காமல் தண்ணியும் வந்து வைங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு நான் தண்ணியை வந்து எப்போவுமே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து துளசியில் நீங்கள் கொட்டலாம், இல்லை நீங்கள் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அந்த தண்ணியை. நான் இப்படி தான் வந்து செய்யறது. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம வழக்கம் போல் என்னெல்லாம் வந்து ஒரு நாளில் நம்ம என்ன காரியம்லாம் செய்யணும். எனக்கு வேணால் விரதம், மற்றவங்க வீட்டில் இருக்காங்களே அவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. அதனால சிம்பிளாக வந்து ஒரு சமையலையும் அவங்களுக்காக நான் செஞ்சுடுவேன். அதுக்கப்புறமா மத்தியானமாக 2 மணிக்கு மேலே நான் வந்து என்னோட இது வந்து பிரசாதம் வந்து செய்ய ஆரம்பிப்பேன். குளிச்சுட்டு அந்த காலம்பரை வந்து தலை குளிச்சிருந்தேன். என்னைக்கெல்லாம் விரதம் இருக்குமோ அன்னைக்கு வந்து காலம்பரை தலை வந்து குளிச்சுட்டேன். ஸோ இது காலம்பரை வந்து இதை நான் வந்து பூ வச்சு விளக்கேற்றி ஊதுவத்தி காமிச்சு பிரசாதம் ஏதோ ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். இதுதான் என்னோட வழக்கம். பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிக்கணும், இது நல்லபடியாக இந்த விரதத்தை வந்து நான் கடைப்பிடிக்கணும், எந்த தடையும் இல்லாமல். அதுவும் வந்து பகவான் வந்து அனுகிரகம் செஞ்சாதான் இல்லை, அதையும் நம்மளால வந்து செய்ய முடியும். சரி, இப்போ வந்து நான் சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மத்தியானமாக மீட் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான சமையலை வந்து சமைச்சு முடிச்சுட்டு அப்பாவே சொன்னார், நீ வந்து விரதம் இருக்கிறதுனால ரொம்ப இதெல்லாம் வந்து சாம்பார் ரசம்லாம் வந்து புளி கரைச்சல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் என்ன வந்து செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். சாயந்தரம் என்ன கூப்பிட்டுருக்கேன், டேஸ்ட் பாருடா அப்படின்னு. ஏன்னா உப்பு காரம் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே நம்ம இவ்வளோ வருஷமா சமைக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு கண் திட்டத்துல வந்து போட்டிருக்கேன். வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்க. சாயந்தரம் எனக்காக வந்து காலிஃப்ளவர் பொரியல் வந்து பண்ணேன். வெங்காயம் பூண்டு எதுவும் இல்லாம ஜஸ்ட் கடுகு ஜீரகம் அப்புறம் மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா தேங்காய் துவையல் வந்து பண்ணியிருக்கேன். நீர் மோர் வந்து நல்ல தயிரா இல்லாம மோரா வந்து கரைச்சி வச்சிருக்கேன். நான் இவங்க 2 பேரும் வந்து மோர் வந்து குடிப்பாங்க. சமைச்சிருக்கேன் அப்படிங்கறத க்ளோஸ் அப்ல இருந்து வந்து பாருங்க. சொன்ன மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் துவையல் அரைச்சி வச்சிருக்கேன். நீர் மோர் அரைச்சி வச்சிருக்கேன், கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து சாதம். இதுதான் எங்க வீட்டோட சிம்பிளான சமையல் இன்னைக்கு. இங்க வந்து செஃப் வந்திருக்காரு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு நாட்டாம வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போ ஓகே, குட். இது வந்து உளுந்து வந்து ஒரு 1.25 கப் வந்து எடுத்திருக்கேன். உப்பு கொழக்கட்டை வந்து பண்ண போறேன் நைவேத்தியத்துக்கு. ஸோ அதுக்காக இது வந்து 1 hour வந்து ஊறணும்.
அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கணும் பச்சை மிளகாவோட சேர்த்து. இது வந்து 1 hour ஊறட்டும். நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டு முந்திரி பருப்பு வந்து வறுத்து வச்சுக்க போகிறேன். எங்கள் அம்மா வந்து கொழுக்கட்டையில் முந்திரி பருப்பு வந்து போடுவாங்க. ஸோ நானும் வந்து சேர்க்குறேன். இது இவ்வளோ தூரம் வறுத்தா போதும், எடுத்து வச்சுக்கிடுவோம். 2 கப் தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு வெல்லம் வந்து எடுத்துக்கணும். 2:1 தான் கணக்கு. ஸோ நான் வந்து 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப்பு வெல்லம் வந்து எடுத்துப்பேன். இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், நம்ம வந்து ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும், அவ்வளோதான். 1 கப் வந்து வெல்லம் வந்து இதில் சேர்த்துருவோம். அதே கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாகெல்லாம் வந்து வைக்க வேண்டாம், ஜஸ்ட் வந்து கரைஞ்சி வரட்டும். நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா தூசி இருக்கும், கல் மண் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வடிகட்டி எடுத்துருவோம். நல்ல வெல்லம் தான் பாருங்க. வெல்லம் வந்து நுரைச்சி வந்துருச்சு இல்லை, நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நான் கம்பி பதம்லாம் கிடையாது இதுக்கு. ஆஃப் பண்ணிட்டு இதை நான் வடிகட்டி எடுத்துட்டு வரேன். நான் வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாகு வெல்லத்தை வந்து கொட்டிட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்தேன். ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். சரியா? அதே கடாயில் வந்து பண்ணுறேன். என்னன்னா அலம்பி எடுத்துட்டு வந்தேன். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்கு நல்லா இருக்கும். இதில் ஏலக்காய் வந்து சேர்க்குறேன். சுருண்டு வந்துருச்சு பாருங்க, தண்ணிலாம் வந்து வத்திருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா ரொம்ப விண்ணுன்னு வந்து வந்துடும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளோட வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு வந்து போட்டுருவோம். தேங்காய் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து உப்பு பூரணத்தை வந்து ரெடி பண்ணுவோம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உப்பு பூரணம் வந்து ரெடி பண்ணலாம். உளுந்து வந்து 1 hour ஊறி இருக்கு. இதை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இல்லை, நம்ம அரைச்சி எடுத்துட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துப்போம். 4 பச்சை மிளகா வந்து சேர்க்குறேன். நறுக்கி போடுறேன், அரைப்படாமல் போயிடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அரைச்ச உளுந்த வந்து இட்லி தட்டில் வச்சு வேக விட போறேன். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுக்க போறேன். நீங்க டைரக்டா உளுந்த வந்து இலுப்பச்சட்டியில போட்டு நம்ம உஸ்லிக்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். நான் வந்து இட்லி தட்டில் வந்து வச்சு அப்படி செய்யறேன். ஸோ அரைச்சிட்டேன். நம்ம வந்து இட்லி தட்டில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி இல்லை, ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்துப்போம். 10-15 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இட்லி மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதை வந்து இப்போ நல்லா உதுக்கணும். ஃபேன் காத்துல உட்காந்து இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு, ஏன்னா இப்போ ரொம்ப சூடா இருக்கு, ஆவி பறக்குது பாருங்க. இப்போ இதை நல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்போம். நம்ம வந்து கடாயை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன், கடுகு போடுறேன். கடுகு வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். அப்புறம் இதை வந்து சேர்த்துடுறேன். சால்ட் வந்து சேர்க்கிறேன். இதுல வந்து சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எது அப்படின்னா பெருங்காயம். கண்டிப்பா பெருங்காயம் வந்து போடுங்க. சில பேர் பெருங்காயம் போட்டு அரைச்சிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது இல்லை, நீங்க பெருங்காயத்தையும் போட்டு தாளிச்சு செய்யலாம். எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. நீங்க தாளிக்கும் போதே பெருங்காயத்தை வந்து போட்டுருங்க. நீங்க இதுல வந்து காரப்பொடி வந்து சேர்க்கலாம். இல்ல சில பேர் வந்து நெய்வேத்தியம் பண்ணறதுக்கு வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து யூஸ்வலா கொஞ்சம் சேர்த்துப்பேன், கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா. நீங்க வந்து காரப்பொடி சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். நான் இதை வந்து நல்லா உடைச்சி விடுறேன்.
நான் வந்து பூர்ணமும் இல்லை உப்பு கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணமும் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவு வந்து கலரணும். சரியா? நான் வந்து மாவு கலரிட்டு அதுக்கப்புறமா மீட் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். வந்து கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்குறேன். நல்லெண்ணெய் 2 ட்ராப்பு. ஒரு பக்கம் வந்து மாவு போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து கலரிட்டே வரணும். பாருங்க, நல்லா வந்து இழுத்து இழுத்து இல்லை, அந்த கொஞ்சம் சூட்டோடையே இல்லை, நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இழுத்து வந்து பிசையணுங்க. சரியா? ரொம்ப இல்லை, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி இல்லை, ஒட்டாம இருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொப்பு பண்ண வந்து வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடுவோம். நான் வந்து செஞ்சு எடுத்துக்கணும். சொப்பு பண்ண வந்து உட்காந்துட்டேன். நான் வந்து 2 வாட்டியா வச்சேன், 2 ஈடா இட்லி தட்டில் வந்து நான் பண்ணேன். கொழக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த பூர்ண கொழக்கட்டை வந்து தேங்காய் பூர்ண கொழக்கட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். இந்த பண்ணுறது வந்து ஒரு கலை, ரொம்ப மொத்துன்னு வந்து பண்ணக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக இல்லை, இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இட்லி தட்டில் வந்து வச்சா போதும். 10-15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், அழகாக வந்து வெந்து போயிடும். ஓவராக வேகவும் கூடாது, அதுக்கப்புறமா விண்டு போயிடும். சரியா? ஸோ நல்ல மெல்லிஸாக வந்து பண்ணணும், முத்துக்குன்னு வந்து பண்ணக்கூடாது. நல்ல மெல்லிஸாக இந்த மாதிரி நீங்கள் வந்து சைட்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மெல்லிஸாக வந்து வந்துடும். அதுக்கப்புறமா உப்பு கொழுக்கட்டைக்கு வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உங்களோட இஷ்டத்துக்கு வந்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எனக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் அம்மா வந்து பண்ணுவாங்களா, சரி அம்மா மாதிரி நானும் வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு ரவுண்ட் ஷேப்பும், அதுக்கப்புறமா உப்பு கொழுக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்லையும் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நல்லாவே வந்து வந்திருந்தது, ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டு வந்து சாயங்காலமாக விளக்கேற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு 7:30க்கு மேலே இதை மட்டுமே நான் சாப்பிடுவேன். என்ன பிரசாதமோ அது மட்டும் சாப்பிட்டு என்னோட விரதத்தை வந்து நான் முடிச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் இதுனா பால் இல்லை பழம் வந்து சாப்பிட்டுக்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க, நானே ரொம்ப அசந்து போயிட்டேங்க. ரொம்ப நல்லா வந்துடுது. பிள்ளையார் வந்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்லை, இன்னைக்கு அவ்வளோ அழகாக வந்து எனக்கு வந்திருந்தது. குளிச்சுட்டு வந்துட்டேங்க. குளிச்சுட்டு இந்த வாழை இலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோலத்தை போட்டுட்டு பிள்ளையாருக்கு வந்து ஒரு ஆசனம் வச்சுட்டு பிள்ளையாரை வந்து நான் மேலே உட்காத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால மஞ்சள் கலரில் வந்து சாமந்தி யூஸ்வலாக வந்து நம்ம வைப்போம் இல்லையா, மஞ்சள் கலர் பூ வந்து வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற பூக்களையும் வந்து நம்ம வைக்கலாம். நம்மக்கிட்ட படம் இருந்தால் படம் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சாலும் அது ரொம்ப ரொம்ப விசேஷம். மஞ்சள் பிள்ளையார் தான் ரொம்பவே விசேஷம். ஆனால் என்கிட்ட வந்து விக்கிரகம் இருக்கிறதுனால நான் இந்த பிள்ளையாருக்கு வந்து நான் பூஜை வந்து செய்கிறேன். இந்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் கூட சம்டைம்ஸ் வந்து செய்வேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜைக்கு வந்து கண்டிப்பாக அருகம்புல் இல்லை பிள்ளையாருக்கு அப்படின்னா அந்த பூஜை வந்து பூர்ணமே ஆகாது. ஓகேவா? கண்டிப்பாக வந்து நம்ம அருகம்புல் வந்து வைக்கணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து வாங்கி வைக்கலாம். அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு அண்ட் வாழைப்பழம் வந்து வச்சுருக்கேன், பிள்ளையாருக்கு பிடிக்கும். தேங்காய் வந்து ஆல்ரெடி நான் வந்து காலம்பரிய நேவேத்தியம் வந்து பண்ணிட்டேன், அதனால் நான் வைக்கலை. அதுக்கப்புறமா பிரசாதம் ஒரு பெரிய உருண்டை பார்த்தீங்கன்னா கொழக்கட்டை வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து வச்சிடணும். அது காலம்புரை வரைக்கும் பிள்ளையார்கிட்டயே வந்து வச்சு வைங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு அருகம்புல் அப்புறம் கொஞ்சம் பூ வந்து நம்ம போட சொல்லணும். ஓகேவா? அவங்களையும் நம்ம வந்து பூஜையில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களையும் வந்து கூப்பிட்டு செய்ய சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. என்னோட பூஜை தூபம் தீபம்லாம் ஏற்றி ஆர்த்தி எடுத்து என்னோட விரதத்தை வந்து நான் இப்படி தான் வந்து முடித்தேன். அதுக்கப்புறமா 7:30 நான் வந்து இந்த பலகாரம் என்ன பண்ணியிருந்தேனோ அதை வந்து நான் சாப்பிட்டு, எஸ் நைட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் குடிச்சிக்கலாம், சாதம் வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து இப்படி தான் விரதம் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
ஐ ஹோப் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பபாய். காட் பிளஸ் யூ ஆல்.